பாருங்க, இது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். லா அண்ட் ஆர்டர் என்பது கிரைம்ஸ் ஆஃப் பேஷன், கிரைம்ஸ் ஆஃப் கெயினை தடுக்க முடியாது. இரண்டு தரப்பினருக்கும் ஒரு மத கலவரமோ இனக்கலவரமோ வந்தால் அதை தடுப்பதற்கு இன்டெலிஜென்ஸ் மூலமா தடுக்கலாம். உங்களுக்கும் ஒரு நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க, ஒருத்தரோட சண்டை வந்துச்சு, பலாருன்னு உங்களை வச்சு அடிச்சுட்டாருன்னா அதை வந்து காவல்துறை தடுக்கவா முடியும்? அது நடந்ததுன்னா அதை விசாரிக்க முடியும், தண்டிக்க முடியும். அதனால கிரைம்ஸ் ஆஃப் பேஷன் அண்ட் கிரைம்ஸ் ஆஃப் கெயினை என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கமும் தடுக்க முடியாது. ஆனால் அதை வந்து விசாரிக்க முடியும். அதனால மற்ற வருமான இன கலவரம், மத கலவரத்தை தான் தடுக்க முடியும் இன்டெலிஜென்ஸ் மூலமா. மணிப்பூர்ல அவ்வளவு நாள் கலவரம் தொடர்ந்து நடைபெற்றது. அதை பற்றியெல்லாம் பாஜக வாய்ப்பு இருந்த நிலையில சொல்ல முடியாது. தமிழகத்துல ஒரு முக்கியமான தலைவருடைய மரணத்துல அரசியல் தான் பாஜகவுடைய டூப்ளிசிட்டஸ் அரசியல் இதுல இருந்து வெளிப்படையாக தெரிகிறது. அவர்கள் வந்து மணிப்பூருக்கு இது ஒரு முறை கூட பிரதம மந்திரி இன்னும் செல்லவில்லை. இன்னும் அங்க கலவரம் நடக்கிறது. அங்க காவல்துறையினரே கொல்லப்படுகிறார்கள். காவல்துறையினுடைய ஆயுதங்கள் வந்து சூறையாடப்படுகின்றன. இன்னும் ஒரு இனப்படுகொலை நடக்கிறது. அதை பற்றி பேசாமல் அவர் வந்து ஒரு மர்டர் ஃபார் கெயினாக இருந்திருக்கிறதை பற்றி அரசியலாக்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். மோடி கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் இந்தியாவுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்காமல் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி வாக்கு சேகரிப்பதை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் அறிக்கையை கவனிச்சிருக்கிறது எனக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் அதை முழுமையாக அவர் புரிந்து கொள்ளவில்லை. அதை பிரித்து சொல்கிறார். எங்கள் தேர்தல் அறிக்கை இந்தியாவுடைய அரசியல் விவாதத்திலே மையப்பொருளாக ஆனதிலே நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதில் உள்ள என்ன எழுதியிருக்கிறது என்பதை படித்து அவர் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாமல் அவர் பேசுகிறார். 10 ஆண்டுகளிலே அவர் செய்த சாதனைகளை சொல்லாமல் ஜனாதிபதியுடைய நிறத்தை சொல்லி மற்றபடி தேவையான சிறுபான்மையை சிறுமைப்படுத்தி இதைத்தான் அவர் செய்கிறாரே தவிர அவர் 10 ஆண்டுகளில் ஒன்றும் செய்யவில்லை என்பது இதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது. பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி. உடனடியாக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அமலாக்கத்துறையை அதானி அம்பானியிடம் விசாரித்து காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் டெம்போவில் பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியில யாராவது டெம்போவிலே அதானி அம்பானியிடம் பணம் வாங்கியிருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சருடைய செயல்பாட்டை முழுமையாக பாராட்டுகிறேன். குறிப்பாக அவருக்கு ஒரு எல்லாருக்குமே உரிமை தொகை கொடுக்கிறாரே, அது வந்து ஒரு சிறந்த யுக்தி. அது சிறப்பாக நடைபெறுகிறது. அதனால் மக்களிடம் குறிப்பாக மகளிரிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது. அதே இந்த தேர்தல் முடிவுகளும் வெளிப்படைப்படுத்தும். அந்த ஹேசியத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் ஏன் தைரியமா இருக்க வேண்டியதானே? 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாரு. அவர் செஞ்ச சாதனைகளை சொல்லி மக்களிடம் போய் நான் வாக்கு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டியதானே? எதுக்கு காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு மழுப்பி நேற்று டெம்போ அந்தானி அத்வானி அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ராஷ்டிரபதியுடைய தோல் நிறம் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவருடைய சாதனை பத்தி கேட்டு போக வேண்டியதானே?